மகளே மருமகளே சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம துளசி எங்க முத்துவோட போட்டோ முன்னாடி நின்றுக்கிட்டு, ஏங்க இப்போ எனக்கு என்ன பண்றதுனே தெரியலைங்க. என் கழுத்துல சின்ன தம்பி தாலி கட்டியிருக்காரு. இந்த விஷயத்த அத்தை கிட்ட சொல்லலான்னு போறப்போ, என் கழுத்துல தாலி கட்ட நினைச்ச அந்த பவானியை சுட்டு பொசுக்கணுன்றதுக்காக அத்தை போயிருக்காங்க. ஆனா என் கழுத்துல சின்ன தம்பி தாலி கட்டிட்டாரு. இந்த விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சது அப்படின்னா சின்ன தம்பி உயிரோடவே இருக்க முடியாது. அத்தை சின்ன தம்பி கிட்ட என்ன ஏதுன்னு கூட கேட்காம அவரை கொண்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க துளசி ரொம்பவே அழுதுகிட்டே இங்க முத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இங்க நம்ம துளசி என்ன பண்றதுனே தெரியாம ரொம்பவே திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்துல நம்ம என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம ரொம்பவே தவிச்சு போயிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா சின்ன தம்பி கட்டின தாலியை ஏற்றுக்கவும் முடியல. அதே சமயம் அந்த விஷயமா அத்தைக்கிட்ட, அதாவது நம்ம அபிராமி கிட்ட பேசவும் முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம அபிராமி வந்து பவானி கிட்ட போகிறாங்க. பவானி கிட்ட, டேய் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் மருமவ துளசி கழுத்தில் தாலி கட்டணும்னு நினச்சிருப்ப, நீ உயிரோடவே இருக்கக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து சுட போகவும், உடனே பவானி பயத்தில், இங்கே பாருங்க அபிராமி அம்மா, தயவு செஞ்சு நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருடா, உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதுக்காக நான் வரல, உன்னை கொன்று பொசுக்கிறதுக்காக வந்திருக்கேன், சுட்டு பொசுக்காமல் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தமாக சொல்லுவோம். எங்கள் பவானிக்கு பதட்டமாக இருக்குது. பக்கத்துலேயே அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்கெல்லாம் வந்து, ஐயோ அம்மா என்னம்மா பண்ணுறீங்க, என் புருஷனை எதுவும் பண்ணிடாதீங்கம்மா, என் புருஷன் இல்லைன்னா என் பிள்ளைங்க அனாதை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் எல்லாமே அழுகுறாங்க. பிள்ளைங்கள்லாம் அழுகுதுங்க. அதெல்லாம் பார்த்தேன் நம்ம அபிராமிக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது. இங்கே பாருடா, உன்னால் கொஞ்சம் கூட சரியாக இருக்க முடியாதா, பக்கத்தில் கட்டின பொண்டாட்டியையும் புள்ளியையும் வச்சுக்கிட்டு நீ என் மருமக துளசி கழுத்தில் தாலி கட்டலான்னு சொல்லிட்டு வந்தியாடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. இப்போ பவானி இருந்துட்டு, அம்மா நான் துளசியை கல்யாணம் பண்ணிக்கணும்னாலாம் நினைக்கவே இல்லை, சிவகாமி அம்மா சொன்னதுனால தான் நான் துளசி கழுத்தில் தாலி கட்டணும்னு நினச்சினே தவிர மற்றபடி அவங்க கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்ற எண்ணமெல்லாம் எனக்கு இல்லவே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமியை போட்டு கொடுத்துட்றாங்க. இதை கேட்ட நம்ம அபிராமி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. சிவகாமியா, எதுக்காக அவ துளசி கழுத்தில் உன்னை தாலி கட்ட சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்மா சிவகாமி அம்மாவுக்கு அதான் இந்த ஜமீனாவே ஆளணும்னு அதாவது பயங்கர ஆசை. அதாவது அவங்களோட கணவன் கூட சொல்லலாம். அதை அடையிறதுக்காக தான் இப்போது துளசி கழுத்தில் தாலி கட்டிட்டான் அப்படின்னா துளசி ஏன் பொண்டாட்டி ஆயிடுவாள், அதுக்கப்புறம் உங்கள் மருமகன்றது அவளுக்கு இல்லாமல் போயிடும்ல, நீங்கள் உங்கள் மருமகளை இந்த வளநாட்டுக்கே நாச்சியார் ஆக்கணும்னு நினச்சிங்க, அது பிடிக்காம தான் சிவகாமி அம்மா துளசி கழுத்தில் என்னை தாலி கட்ட சொன்னாங்கம்மா, மற்றபடி நான் வேறு எந்த உள்நோக்கத்தையோடையும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பவானி நைஸாக நழுவிடுறாங்க. இங்கே நம்ம அபிராமி பயங்கர கோவமாக சிவகாமியோட வீட்டுக்கு போகவும், சிவகாமி வீட்டில் இங்கே நம்ம சிவகாமி வந்து இருக்கிறதில்ல. அபிராமி பார்த்துட்டு திரும்ப போயிடுறாங்க. நடிச்சின தம்பி, நம்ம வீட்டுக்கே போவோம், அந்த சிவகாமியை நான் உண்டிலன்னு பண்ணாமல் விட மாட்டேன், அவளுக்கு நல்ல நேரமாக போச்சு, அவள் வீட்டில் இல்லை இப்போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அபிராமி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அபிராமியும் சின்ன தம்பியும் இப்போது வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. சின்ன தம்பிக்கு அபிராமியோட முகத்தை பார்க்கவே முடியல. இப்படி நம்ம துளசி அம்மா கழுத்தில் தாலியை கட்டிட்டோமே, நம்ம இந்த விஷயத்த அபிராமி அம்மா கிட்டேருந்து மறைக்கிறது ரொம்ப தப்பு, நம்ம இந்த விஷயத்த அபிராமி அம்மா கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன தம்பி வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கும் சின்னம்மாவை ஒரு வார்த்தை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அதாவது நம்ம துளசியோட வீட்டுக்கு, அதாவது ரூமுக்கு நம்ம சின்ன தம்பி வந்து போகிறாங்க. இப்போ சின்ன தம்பியை பார்த்ததுமே துளசி, வா சின்ன தம்பி அப்படின்னு சொல்லிட்டு, சின்னம்மா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சின்னம்மா, உங்கள் கழுத்தில் வேற நான் தாலி கட்டிட்டேன், அந்த விஷயம் மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது, என்னை கொண்டு போகிறது கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்க சின்னம்மா, நான் இந்த விஷயத்த மூடி மறைக்க மாட்டேன், நான் செத்தாலுமே பரவாயில்ல, நான் அம்மாவுக்கு எப்போவுமே நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டேன், எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க கிட்டேருந்து மறைக்கவே மாட்டேன், நான் இப்போவே இந்த விஷயத்த நான் அம்மா கிட்ட சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சின்ன தம்பி சொல்லவும், இதை கேட்ட துளசி, இங்கே பாருங்க சின்ன தம்பி, தயவு செஞ்சு இப்போ இந்த விஷயத்த சொல்லாதீங்க, இப்போ சொல்லிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவ்வளோதான், அபிராமி அம்மாவுக்கு, அதாவது அபிராமி அத்தைக்கு பயங்கரமாக உங்கள் மேலே கோவம் வரும், உங்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை கூட கேட்காம உங்களை கொன்று போட்டுருவாங்க, நீங்கள் எதுக்காக பண்ணீங்க, என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டாங்க, நீங்கள் என் உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் நீங்கள் என் கழுத்தில் தாலி கட்டினீங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியுங்க, ஆனால் அத்தை அதெல்லாம் கேட்கக்கூட மாட்டாங்க, கொன்று போட்டுருவாங்களே, ப்ளீஸ் சின்ன தம்பி தயவு செஞ்சு இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம அபிராமி துளசி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டே வராங்க. ஐயோ அத்தை வந்துட்டாங்க, சின்ன தம்பி நீ எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு
இப்போது இங்கே நம்ம சின்ன தம்பி திருட்டு மொழி முழிக்கிறாங்க. உடனே நம்ம அபிராமி, "என்ன துளசி? ஆமாம், சின்ன தம்பி ஏன் இங்கே வந்திருக்கான்?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே துளசி திக்கி தடுமாறாங்க. "அதுவாம்மா, அது ஒன்றும் இல்லைம்மா, ஆ, சும்மா தான். நான் கோவிலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதான் சின்ன தம்பி வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்னு வர சொன்னேங்க." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திக்கி தடுமாறுறாங்க. "என்ன சின்ன தம்பியே வர சொன்னேன், ஒன்றுமே புரியலம்மா எனக்கு." அப்படின்னு சொல்லிட்டு, "அதுவா அத்தை, அது ஒன்றும் இல்லை அத்தை, எனக்கு தலை வலிக்குதுன்னு சொன்னேன். அதான் தலை வலிக்கிற மாதிரி இருந்துச்சு. சின்ன தம்பி இந்த பக்கமாக போனார். சரி காஃபி கொண்டு வர சொல்லலாமேன்ட்டு இவரை கூப்பிட்டேன். அவ்வளோதான் அத்தை, வேறு ஒன்றும் இல்லை." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக சமாளிச்சிடுறாங்க. இங்கே நம்ம சின்ன தம்பி எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. நம்ம அபிராமியோட முகத்தை கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க முகத்தை பார்த்தாவே ஏதோ ஒரு நம்ம துரோகம் பண்ணிட்டோமே அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன தம்பி வந்து உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியோடு இருக்காரு. உடனே நம்ம அபிராமி இருந்துட்டு, "என்ன சின்ன தம்பி, எதுவுமே பேசவே மாட்டேங்கிற என்கிட்ட? ஏன் என்னாச்சு? என் மேலே ஏதாவது கோவமா சின்ன தம்பி உனக்கு? உன்னை நான் அந்த ஊருக்கு அனுப்பி உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல." அப்படின்னு சொல்லிட்டு, "ஐயோ அம்மா, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைம்மா. நான் உங்கள் உயிரை காப்பாற்றினதில் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேம்மா. அது மட்டும் இல்லாமல் நான் எங்கம்மா உங்கள் உயிரை காப்பாற்றினேன்? துளசி அம்மாவை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தேன். அவங்க தானே ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வீரபாண்டிய ஊருக்கு போயிட்டு மருந்தை கொண்டு வந்தாங்க. மற்றபடி வேறு எதுவும் இல்லைம்மா." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டத்தோடையே பேசுகிறாங்க. "சின்ன தம்பி, உன் முகமே சரியில்லை சின்ன தம்பி. ஏன் என்னாச்சு? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட வெளிப்படையாக சொல்லு சின்ன தம்பி." அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்கவும் நம்ம சின்ன தம்பியால் அந்த உண்மையை மறைக்கவே முடியல. "அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிராமியோட காலில் விழுந்துடுறாங்க. இங்கே துளசிக்கு படபடங்குது. ஐயோ, சின்ன தம்பி ஒரு ஆத்திரத்தில் ஏதாவது விஷயத்த சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்செட்டாக இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம சின்ன தம்பி காலில் விழுந்ததுமே அபிராமிக்கு ஒன்றுமே புரியல. "ஏய் டேய் சின்ன தம்பி, என்னடா, எதுக்காகடா என் காலில் விழுகிற? எந்திரடா முதல்ல." அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சின்ன தம்பி அழுகுறாங்க. நம்ம அபிராமிக்கு ஒன்றுமே புரியல. "டேய் சின்ன தம்பி, ஏன்டா, எதுக்குடா அழுகுற?" அப்படின்னு சொல்லிட்டு, "அம்மா அது வந்துமா, அந்த விஷயத்த நான் எப்படிம்மா சொல்லுவேன்?" அப்படின்னு சொல்லிட்டு, "என்னடா விஷயம்? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுடா, இந்த அம்மா கிட்ட சொல்கிறதுக்கு உனக்கு என்னடா?" அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம துளசி இருந்துட்டு, "சின்ன தம்பி, என்ன சின்ன தம்பி, ஏன் உனக்கு கால் வலிக்குதுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுக்காக தான் இப்படி அம்மா காலில் விழுறியா? அத்தை காலில் விழுந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக சொல்கிறியா? இங்கே பாரு சின்ன தம்பி, அதுக்கெல்லாம் கூட யாராவது காலில் விழுவாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு துளசி மழுப்ப பார்க்குறாங்க. ஆனால் இங்கே நம்ம அபிராமி இருந்துட்டு, "இங்கே பாரும்மா துளசி, நீ சும்மா இருமா. இது சின்ன தம்பி என்கிட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு நினைக்கிறான். அது என்ன ஏதுன்னு நான் கேட்டுக்கிறேனே." அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம சின்ன தம்பி இருந்துட்டு, "அம்மா இதுக்கப்புறமும் என்னால் மறைக்க முடியாதும்மா, நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு, "அம்மா நீங்கள் என்னை தாலி எடுத்துகிட்டு வரதுக்காக நம்ம வீட்டுக்கு அனுப்புனீங்கள, அப்போது நான் வீட்டுக்கு வந்தேம்மா, தாலியே இருந்தது. தாலியை எடுத்துக்கிட்டு வர வழியில் ஒரு அதாவது ஒரு தோப்பில் ஒரே ஒரு ரூம் மட்டும் இருந்தது. அதில் ஒரு பொண்ணோட சத்தம் கேட்டுச்சுமா. அந்த பொண்ணு சோப்பில் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி போட்டிருந்ததுமா. நான் அப்புறம் அதை படித்து பார்த்துட்டு ஏதோ அந்த பொண்ணு ஆபத்தில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் அந்த குடவுனுக்குள்ளே போனேன். அங்கே 4-5 ரவுடி பசங்க அந்த பொண்ணை கடத்தி வச்சுருந்துருக்காங்க. அது யார் தெரியுமா? நம்ம கோவிலில் சாமிக்கு பூஜை செய்கிறாரே பூசாரி, அவரோட மகதாம்மா அந்த பொண்ணை கடத்தி வச்சுருக்காங்க. அந்த பொண்ணை கடத்தி வச்சுட்டு தான் இந்த பவானி உங்களுக்கு அந்த பூசாரிக்கிட்ட அந்த அதாவது விஷ மருந்தை கொடுக்க சொன்னது. அந்த பொண்ணை ஒரு வழியாக காப்பாற்றிக்கிட்டு நானும் கோவிலுக்கு வந்தேம்மா. அதுக்கப்புறம் வந்தால் உங்களை, அதாவது நீங்கள் மயங்கி கிடந்தீங்க, விஷத்தை சாப்பிட்டுட்டு மயக்கத்தில் இருந்தீங்க. துளசி அம்மா வீரபாண்டி ஊருக்கு போயிருக்காங்க அப்படின்ற விஷயத்துமே அப்போ தான் தெரிஞ்சுது. நீங்கள் போயிட்டு, அதாவது நீங்கள் வந்து என்கிட்ட சொன்னீங்கல்ல, துளசி கூட நீ துணையாக போகணும், துளசிக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்றது அந்த ஒரு அவசரத்தில் நானும் அந்த ஊருக்கு போனோம்மா. அப்போ துளசி அம்மா மருந்தெல்லாம் வாங்கிட்டு வரப்போ பவானி ஏதோ பிரச்சனை பண்ணியிருக்கான். பவானி நடுவில் வழி மறித்து துளசி அம்மாவை ஏதாவது பண்ணணும்னு நினச்சிருக்கான். அப்போ தான் துளசி அம்மா ஒரு கோவிலுக்குள்ளே போயிட்டுருக்காங்க. அது உள்ளே போயிட்டு போனதுமே அந்த பவானியோட ஆளுங்கெல்லாம் எல்லாருமே கிளம்பி போயிட்டுருக்காங்க. அந்த ஊர் ஆளவங்க ஒருத்தவங்க துளசி அம்மாவை பார்த்துட்டு அந்த கோயிலோட நடையை சாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் சின்னம்மா கூட எவ்வளவோ கெஞ்சிருக்காங்க. ஆனால் அந்த கோவிலோட அதாவது பழக்க வழக்கமே அந்த கோவிலில் உள்ள வந்து கன்னி பொண்ணுங்களும் அதே சமயம் விதவைங்களும் உள்ளே போகக்கூடாதான். சின்னம்மா விதவைன்ற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஊர் ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் போயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு ஆளுங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தப்போ நான்
அதை கேட்டுட்டு துளசி அம்மா ஆபத்தில் இருக்காங்கன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு சின்னம்மாவை எப்படியாவது காப்பாற்றணுன்றதுக்காக நான் அந்த கோவில் உள்ள போனப்போ சின்னம்மா மயங்கி விழுந்துட்டு இருந்தாங்க. அப்போ தான் தெரிய வந்துச்சு, அங்கே ஒரு வைத்தியர் அம்மாவும் இருந்தாங்க அந்த கோவில் உள்ளவே கருவறைக்குள்ளே. பாம்பு கடிச்சதாகவும் அதுக்கு மருந்து கொடுக்குறதாகவும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக சின்னம்மாவுக்கு மருந்தும் கொடுத்தாங்கம்மா. அதுக்கப்புறம் அந்த ஊரில் ஒருத்தவங்க பார்த்துட்டாங்களே துளசி சின்னம்மாவை, அவங்க ஊர் ஆளுங்களை எல்லாரையுமே திரட்டி கொண்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த வைத்தியர் அம்மா சொன்னாங்க, நீங்கள் ஒலையூர்ன்ற விஷயம் தெரிஞ்சாவே அவ்வளோதான், உங்கள் 2 பேரையும் சாவடிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் விதவைங்களும் கன்னி பொண்ணுங்களும் இந்த கோவில் உள்ளவே நுழையக்கூடாது. அப்படி நுழைஞ்சா அவ்வளோதான், இந்த ஊர் ஆளுங்க உண்டில்லன்னு பண்ணிடுவாங்க. நீ இப்போவே துளசி கழுத்தில் தாலி கட்டினா மட்டும்தான் இந்த பொண்ணை உயிரோடு நீ பார்க்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க எத்தனை டைம் சொன்னாங்க. எனக்கும் வேறு வழி இல்லை, துளசி அம்மாவோட உயிரை காப்பாற்றணுன்றது மட்டும்தான் அப்போது என் மைண்டில் இருந்தது அம்மா. அதனால தான் சின்னம்மா கழுத்தில் நான் தாலி கட்டிட்டேன். அதான் சாமியோட திருக்கல்யாணத்துக்காக வச்சுருந்த தாலியை துளசி அம்மா கழுத்தில் கட்டிட்டேன். அது ரொம்ப தப்புதாம்மா. தப்பாக இருந்தால் நீங்கள் எனக்கு எந்த தண்டனைனாலும் கொடுங்க. எந்த ஒரு கெட்ட நோக்கத்தோடுமே நான் சின்னம்மா கழுத்தில் தாலி கட்ட கிடையாது. சின்னம்மாவோட உயிரை காப்பாற்றணுன்றதுக்காக தான் நான் தாலி கட்டினேம்மா, என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த உண்மையுமே போட்டு உடைச்சிடுறாங்க. இதை கேட்டு அபிராமி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சொல்கிற சின்ன தம்பி அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம துளசியுமே, ஆமாத்த சின்ன தம்பி சொல்கிறது எல்லாமே உண்மைதான், இதை பாருங்கள் என் கழுத்தில் தாலி அப்படின்னு சொல்லிட்டு தாலி எடுத்து காட்டுறாங்க. அதை பார்த்துமே இங்கே நம்ம அபிராமி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே நம்ம அபிராமி பயங்கரமாக டென்ஷனில் இருக்காங்க. உடனே துளசி இருந்துட்டு, அத்தை சின்ன தம்பி மேலே எந்த தப்புமே இல்லை அத்தை, என்னை காப்பாற்றுறதுக்காக தான் சின்ன தம்பி என் கழுத்தில் தாலி கட்டினாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த தாலியை நான் கலட்டி வீசிடலான்னு கூட நினச்சேன். அதுக்கப்புறம் சின்ன தம்பிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அத்தை, சின்ன தம்பி பாவம் என் உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் அவர் தாலி கட்டினாரு. அப்படி இருக்கிறப்போ அவரோட உயிருக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால தான் உங்ககிட்ட இது விஷயமா பேசலான்னு வரப்போ தான் நீங்கள் என் கழுத்தில் தாலி கட்ட நினச்ச அந்த பவானியை நீங்கள் கொல்லணும்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருந்தீங்க. அப்போது தான் நினச்சேன், தாலி கட்டணும்னு நினச்சதுக்கே நீங்கள் அதாவது சுட்டு பொசிக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கியை எடுத்துகிட்டு போனீங்க. சின்ன தம்பி என் கழுத்தில் தாலி கட்டின விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக சின்ன தம்பியை கொன்று போட்டுருவீங்கன்ற ஒரு பயத்தில் தான் நான் இந்த விஷயத்த சொல்லாமல் மறைச்சிட்டேன் அத்தை, என்னை மன்னிச்சிருங்க அத்தை. மற்றபடி எந்த ஒரு கெட்ட நோக்கமும் எங்கள் 2 பேருக்குமே இல்லை அத்தை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் துளசியுமே எடுத்து சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம அபிராமி பயங்கரமாக யோசிக்கிறாங்க. இப்போ இவங்க 3 பேரும் பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்தையுமே சூடாமணி கேட்டுறாங்க. ஓ இப்படியா சங்கதி, சரி சரி, இதுதான் சூப்பரான பாயிண்ட் நமக்கு. இதை வச்சு எப்படியாவது துளசியையும் இந்த சின்ன தம்பியையும் வீட்டை விட்டே துரத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சூடாமணி அவங்க அம்மா கிட்டேயும் அவங்க அப்பா கிட்டேயும் போயிட்டு நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. என்ன சொல்கிற சூடாமணி, நீ சொல்கிறது உண்மையா? துளசிக்கும் அந்த சின்ன தம்பிக்கும் கல்யாணம் நடந்துருச்சா? அந்த சின்ன தம்பி கட்டின தாலி துளசி கழுத்தில் இருந்ததா? நீ பார்த்தியா இல்லை இதை கனவு ஏதாவது கண்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கோமதி கேட்குறாங்க. இப்போ துளசி இருந்துட்டு, அம்மா நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதாம்மா, இதவே சாக்கா வச்சு அந்த துளசியையும் சின்ன தம்பியையும் வீட்டை விட்டே துரத்திடணும். துளசி போயிட்டான் அப்படின்னா அடுத்த நாச்சியா நான் தான் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சூடாமணி பயங்கர சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இன்னொரு சைடு இங்கே நம்ம அபிராமி பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம அபிராமி இருந்துட்டு, இங்கே பாரு துளசி, நீ என் மருமகளாக மட்டும்தான் இருக்கணும், நீ அந்த தாலியை போட்டுக்கிட்டு இருக்காத, கலட்டிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ தான் இங்கே நம்ம துளசியோட அம்மாவும் துளசியோட தங்கச்சி வேணியும் வீட்டுக்குள்ளே வராங்க. இப்போது இங்கே நம்ம அதாவது அந்த வீட்டில் வேலை செய்கிறவங்க ஒருத்தவங்க, அம்மா துளசி அம்மாவோட அம்மா வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அபிராமிக்கிட்டேயும் துளசிக்கிட்டேயும் சொல்லவும், உடனே இங்கே நம்ம துளசி வந்து அந்த தாலியை கழட்டுறது கிடையாது, உள்ளே போட்டுக்கிட்டு இப்போது இங்கே அபிராமி துளசி சின்ன தம்பி எல்லாருமே வெளியே வராங்க. இப்போ துளசியோட அம்மா வந்து துளசிக்கிட்ட, துளசி எப்படிம்மா இருக்க, நல்லா இருக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா இருக்கம்மா, என்னம்மா திடீர்னு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைம்மா இன்னைக்கு உன்னை பார்க்கணுன்னு எனக்கு தோணுச்சு, அதனால தான்ம்மா வந்தேன். சரி இந்தா உனக்கு பழமெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்த அப்படியே துளசி அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்குமா இதெல்லாம் வாங்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே இங்கே நம்ம துளசியோட அம்மா இருந்துட்டு, என்ன துளசி பிள்ளை சாப்பிடட்டுன்றதுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லவும், உடனே துளசி இருந்துட்டு, அம்மா இங்கே எல்லாமே எனக்கு இருக்குமா, இருந்துமே என்னால் அவ்வளோவா சாப்பிட முடியறதில்ல, அத்தை எனக்காக ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே துளசியோட அம்மா சொல்கிறாங்க, என்ன தான் பார்த்து பார்த்து இந்த அம்மா உன்னை கவனிச்சுக்கிட்டாலும் உனக்கு உன் புருஷன் கூட இருக்கிற மாதிரி வருமா, அதான் நாளே உன் புருஷன் இறந்துட்டார்
வந்துட்டாரு. தாலி இல்லாம நீ ஒத்தையில இருக்கிறத பார்த்தா, புருஷன் இல்லாம கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இந்த சின்ன வயசுலயே தாலி இழந்து நீ இப்படி கஷ்டப்படுவேன்னு சொல்லிட்டு நான் கனவுல கூட நெனச்சு பார்க்கல துளசி. அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம துளசியோட அம்மா கண் கலங்குறாங்க. உடனே அபிராமி இருந்துட்டு, "எதுக்கும்மா நடந்து போன விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு நீங்க வருத்தப்படுறீங்க? அ எதுவும் நினைக்காதீங்க. எல்லாமே நல்லதாவே நடக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம துளசியோட அம்மா இருந்துட்டு, "சம்மந்தி அம்மா, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு தான் வந்தேன்." அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. "என்னம்மா, என்னன்னு சொல்லுங்க." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிராமி கேட்கவும், "அம்மா, அது வந்து நான் ஒரு சித்தர்கிட்ட போயிருந்தேன். அந்த சித்தர் என்ன சொன்னாலுமே அப்படியே நடக்கும். துளசியை பற்றி தான் விசாரிக்கிறதுக்காக, அதாவது துளசி வாழ்க்கையில் இனிமேல் நல்லது நடக்குமா, மறுதாலி ஏறுமான்னு கேட்கறதுக்காக போயிருந்தேன். அந்த சித்தருமே கார்த்திகை 15ஆம் தேதி கண்டிப்பாக உங்கள் பொண்ணுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கும், மறுதாலி யோகம் இருக்குது, கண்டிப்பாக மறு கல்யாணம் நடக்கும், நடந்தே தீரும், அவ ஜாதகத்தில் சொல்லுதுமா." அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னார். அது கேட்டதுமே எனக்கு மனசெல்லாம் குளிர்ந்து போயிடுச்சுமா. துளசிக்கு இன்னொரு வாழ்க்கை அமையும்னு நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அது எப்போ அமையும்னு எனக்கு தெரியல. அப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிச்சு அப்படின்னா துளசிக்கு நீங்கள் தான் அமைச்சு கொடுக்கணும். துளசியை நல்லா வாழ வைக்கணுமா, துளசி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் துளசியோட அம்மா சொல்லவும், உடனே இங்கே அபிராமி பயங்கரமாக யோசிக்கிறாங்க. அப்போ தான் அபிராமிக்குமே ஞாபகம் வருது, நம்மக்கிட்டயுமே நம்ம ஒரு சித்தர் சொன்னாங்கல்ல, கண்டிப்பாக துளசிக்கு மறுதாலி ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொன்ன மாதிரியே சின்ன தம்பி இப்போது ஏதோ ஒரு சுச்சுவேஷனால் துளசியை காப்பாற்றணுன்றதுக்காக தாலியை கட்டியிருக்கான். அப்போது அது 2வது கல்யாணம் தானே, அது எப்படி நம்ம தாலியை கழட்ட சொல்லணும், சொல்லக்கூடாது, கண்டிப்பாக சொல்லக்கூடாது. சின்ன தம்பிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிராமியுமே யோசிக்கிறாங்க. இப்போது இங்க நம்ம துளசியோட அம்மா இருந்துட்டு, "சரிங்கம்மா, இது விஷயமா தான் நான் பேசணும்னு வந்தேன். சரி துளசி, நான் வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் துளசி கிட்ட வந்து பார்க்கவும், "என்ன துளசி, கழுத்தில் மஞ்சள் கலரில் இருக்குது." அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிச்சி இழுக்கிறாங்க. "ஐயோம்மா, இருமா, கை வைக்காத." அப்படின்னு சொல்லிட்டு துளசி சொல்லவும், உடனே எங்கள் துளசியோட அம்மா அந்த அந்த கயிறை பிடிச்சி இழுக்கிறாங்க. "என்ன துளசி, உன் கழுத்தில் மஞ்சள் கயிறு இருக்குது, தாலி இருக்குது, உன் கழுத்தில் மாங்கல்யம் எப்படி வந்தது?" அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் துளசியோட அம்மா கேட்கவும், நம்ம அபிராமிக்கும் அதே சமயம் நம்ம துளசி சின்ன தம்பி ரொம்பவே பதட்டப்படுறாங்க. இப்போது செண்பகம், பூபதி, அதுக்கப்புறம் கோமதின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே இங்கே கோமதி கேட்குறாங்க, "அண்ணி, என்ன அண்ணி, துளசி கழுத்தில் தாலி இருக்குது, துளசி கழுத்தில் தாலி எப்படி வந்தது அண்ணி?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே நம்ம துளசி திக்கி திணறி நிற்கிறாங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உடனே அபிராமியுமே பயங்கர ஷாக்கில் இருக்காங்க. உடனே சூடாமணி இருந்துட்டு, "அத்தை, என்ன நடந்ததுன்னு எனக்கும் தெரியும். நீங்கள் 3 பேரும் பேசிக்கிட்டு இருந்தது எனக்கு காதில் கேட்டுச்சு அத்தை. அப்படியே ஒரு வேலையாக போனேன். அப்போது நீங்கள் 3 பேரும் பேசிக்கிட்டு இருந்தது நான் காதால் கேட்டேன். சின்ன தம்பி தானே துளசி கழுத்தில் தாலி கட்டினது அத்தை." அப்படின்னு சொல்லவும், நம்ம அபிராமி என்ன பேசுறதுன்னே தெரியாமல் ரொம்பவே குழம்பி போய் நிற்கிறாங்க. என்ன பண்ணுறது, என்ன இந்த விஷயத்தில் முடிவெடுக்கிறதுன்னு தெரியாமல். இப்போது இங்கே நம்ம துளசியோட அம்மா பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. "என்ன துளசி சொல்கிற, அப்போது சின்ன தம்பிக்கும் உனக்கும் கல்யாணம் நடந்துருச்சா? ஏன் இந்த விஷயத்த என்கிட்ட நீ சொல்லலை?" அப்படின்னு சொல்லிட்டு. "அம்மா, நீ வேறம்மா, சும்மா இருமா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை." அப்படின்னு சொல்லிட்டு. "அப்போ எப்படி துளசி உன் கழுத்தில் தாலி வந்துருச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "அம்மா, சைலண்ட்டாக இருமா, நீ ஏன் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, நானே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழம்பி போயிருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு. இது நானும் சின்ன தம்பியும் பிடிச்சி போயெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கல, இது யதார்த்தமாக நடந்த ஒரு விஷயம்." அப்படின்னு சொல்லவும், உடனே கோமதி இருந்துட்டு, "அது எப்படி துளசி, அது எப்படி யதார்த்தமாக நடக்கும்? உன் கழுத்தில் அந்த சின்ன தம்பி தாலி கட்டியிருக்கான், நீயும் அந்த தாலியை சுமந்துக்கிட்டு இருக்க, யதார்த்தமாக நடந்தது பதார்த்தமாக நடந்ததுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, கல்யாணம்ன்றது உனக்கு சாதாரணமாக போயிடுச்சா? 2 பேரும் நீங்கள் க்ளோஸாக இருக்கிறத பார்த்தப்பவே எனக்கு நல்லாவே டவுட் வந்தது. அது மட்டும் இல்லாமல் காலேஜுக்கும் நீங்கள் 2 பேரும் ஒன்றா தான் போயிட்டு வரீங்க. காலேஜில் எல்லாருமே நீயும் சின்ன தம்பியும் லவ் பண்ணுறதா எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதை அக்கா கிட்ட கூட சொன்னோம். அக்கா உன் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது நீ என்ன காரியம் பண்ணிட்டு வந்து நிற்கிற, நீயும் சின்ன தம்பியும் இப்போது கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிறீங்க. அக்கா, அண்ணி, நான் அப்போவே சொன்னேன்ல அண்ணி, இவங்க 2 பேரும் என்னைக்காவது கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்க தான் போகிறாங்க, ஓடி போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்பப்போ தனியாக இவங்க கிளம்பி போயிடுவாங்க, நீங்களும் கண்டுக்காமல் விட்டீங்க. இப்போ பார்த்தீங்களா எங்கே வந்து நிற்குது." அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லுவோம். உடனே நம்ம அபிராமிக்கு பயங்கரமாக கோவம் வருது. "கோமதி, கொஞ்ச நேரம் சும்மா இரு, ஏன் நீ லொடன்னு பேசிக்கிட்டே இருக்க? நான் இந்த விஷயத்தில் முடிவு எடுக்கிறேன், அமைதியாக இருங்க."
இது எப்படி நடந்தது, என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன்னு சொல்லிட்டு நம்ம அபிராமி எல்லாமே சொல்றாங்க. அதாவது நம்ம துளசி வந்து அந்த கோவில்ல போயிட்டு மாட்டிக்கிட்ட விஷயம், அதுக்கப்புறம் அந்த ஊர் ஆளுங்களோட பழக்கவழக்கம்னு எல்லாத்தையுமே லைனா சொல்றாங்க. துளசியோட உயிர காப்பாத்துறதுக்காக தான் சின்ன தம்பி துளசியோட கழுத்துல தாலி கட்டியிருக்கானே தவிர, மத்தபடி அவங்க 2 பேருக்குள்ள எந்த உறவும் கிடையாது. இனிமே அதாவது துளசி கழுத்துல சின்ன தம்பி கட்டின தாலி இருக்கவே இருக்காது. துளசி அந்த தாலியை கழட்டு துளசி அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி சொல்கிறாங்க. உடனே துளசியுமே சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு துளசி தாலியை கழட்ட வரப்போ, நிறுத்து துளசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசியோட அம்மா சொல்கிறாங்க. ஏம்மா அப்படின்னு சொல்லிட்டு துளசி கேட்கவும், என்னடி உனக்கு பைத்தியம் எது பிடிச்சிருக்கா? ஏற்கனவே ஒரு டைம் கல்யாணம் ஆகிட்டு அன்னைக்கே நீ புருஷனை இழந்தவ. நான் கூட எங்கே உன் வாழ்க்கை இப்படியே போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்துக்கிட்டு இருந்தேன். இப்போது உன் கழுத்தில் தாலி ஏறி இருக்கு. சின்ன தம்பி தான் உன்னுடைய புருஷன். நீயும் சின்ன தம்பியும் சந்தோஷமாக வாழணும்டி. இங்கே பாருடி, பணம் காசெல்லாம் முக்கியம் கிடையாது. புருஷன் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு ஒத்துமையாக கஞ்சே கூழ குடித்தாலுமே கூட சந்தோஷமாக இருக்கணும்டி. இங்கே பாரு துளசி, நீயும் சின்ன தம்பியும் சந்தோஷமாக வாழணும்டி. அதை நான் என் கண்குளிர பார்த்து ரசிக்கணும் துளசி. ப்ளீஸ் துளசி, அந்த தாலியை மட்டும் கழட்டிடாதடி. உன் வாழ்க்கையே போயிடும். 2ஆம் தாரமாக திரும்பவும் கல்யாணம் ஆகி திரும்பவும் தாலியை இறக்கணும் அப்படின்னா அதெல்லாம் நல்லா இருக்காது துளசி. இந்த பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியும் துளசி. நான் சொல்கிறத கேளுமா, அந்த தாலியை கழட்டாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம அபிராமி இருந்துட்டு, என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க? துளசி என்னுடைய மருமக. ஏதோ ஒரு சுச்சுவேஷன்னால் இந்த கல்யாணம் இப்படி நடந்துருச்சு. இது கூட கல்யாணம் கூட கிடையாது. துளசியோட உயிரை காப்பாற்றுறதுக்காக சின்ன தம்பி சும்மா கயிறு கட்டியிருக்கிறதா தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம சூடாமணி ஏற்றி விடுறாங்க. அது எப்படி அத்தை? இது அதாவது சாமியோட திருக்கல்யாணத்துக்காக செஞ்சு வச்சுருந்த தாலி. அதுவும் அந்த தாலியை நீங்கள் தானே செஞ்சீங்க. அது எப்படி அது தாலி இல்லாமல் போயிடும்? மஞ்சள் கயிறா, அதாவது சாதாரண கயிறா எப்படி ஆகும்? அது சாமிக்காக செஞ்ச மாங்கல்யம். அந்த மாங்கல்யம் துளசி கழுத்தில் சின்ன தம்பி கையால் ஏறி இருக்கு. இங்கே பாருங்கள், அப்படியெல்லாம் கழட்டவே கூடாது. சின்ன தம்பியும் துளசியும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்து தான் ஆகணும். துளசி வந்து சின்ன தம்பியோட வீட்டுக்கே போயிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சூடாமணி சொல்கிறாங்க. எப்படியாவது துளசியை வீட்டை விட்டு துரத்தி விட்டுறணும் அப்படின்றதுக்காக. இங்கே அபிராமி இருந்துட்டு, சூடாமணி நீ சின்ன பொண்ணு, இதை பற்றியெல்லாம் நீ எதுவும் பேசாத சரியா? இது விஷயமா நாங்கள் எல்லாருமே பேசி ஒரு முடிவுக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அதாவது அபிராமி சொல்கிறாங்க. இங்கே துளசியோட அம்மா கிட்ட, இங்கே பாருங்கம்மா, துளசி எப்போவுமே என் மருமகளாக தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த வளநாட்டுக்கே அவள் தான் நாச்சியார். அவள் இந்த வளநாட்டவே ஆளணும் அப்படின்னு நான் நிறைய கனவெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அவளை ஜட்ஜுக்கு படிக்கிறதுக்காகவும் அனுப்பிக்கிட்டு இருக்கேன். இப்படி அவளை என் கூடவே இருக்கணும், இவள் இப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் நிறைய கனவுகளோடு இருக்கிறேம்மா. தயவு செஞ்சு நீங்கள் இதெல்லாம் அதாவது சின்ன தம்பிக்கிட்ட தான் வாழணும், அதெல்லாம் வேண்டாம்மா. அது ஏதோ தற்காலிகமாக நடந்த ஒரு ஆக்சிடென்ட் கூட சொல்லலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நாம் சின்ன தம்பி கட்டின தாலியை கழட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அபிராமி சொல்லவும் துளசியோட அம்மா பயங்கரமாக அழுகுறாங்க. இங்கே பாருங்கம்மா, இதே துளசி உங்களுக்கு பிறந்த பிள்ளையாக இருந்தால் நீங்கள் இப்படியெல்லாம் உங்கள் பொண்ணுக்கு நடந்திருந்தால் நீங்கள் இப்படி விட்டு வச்சுருப்பீங்களா? இல்லை நீங்கள் எப்படி கஷ்டப்பட்டிருப்பீங்க? என் இடத்துலேருந்து நீங்கள் யாருமே யோசித்து பார்க்க மாட்டேங்கிறீங்களே. சரிங்கம்மா, எப்படியோ ஒன்று பண்ணுங்க. இங்கே பாரு துளசி, உன் வாழ்க்கையை நீ ஏன் அழிச்சிக்கிட்டு இருக்க? எப்படியோ ஒன்று என்னமோ ஒன்று பண்ணுங்க. நான் எதுவும் பேசுறதுக்கு விரும்பலை. இனிமேல் நான் இந்த பக்கம் கூட திரும்புறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம துளசியோட அம்மா கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க. இப்போது இங்கே நம்ம அபிராமிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. துளசியுமே ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. இங்கே நம்ம சின்ன தம்பி இருந்துட்டு அபிராமிக்கிட்ட, அம்மா நீங்கள் அந்த தாலியை கழட்டிடுங்கம்மா, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைம்மா. நாங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசுக்கு பிடிச்செல்லாம் இதெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கல. என் சின்னம்மா சாமி மாதிரி, என் குலதெய்வம்மா. சின்னம்மாவை போயிட்டு நான் என் பொண்டாட்டியாக நினைக்க முடியுமா? சத்தியமாக கனவுல கூட நினைக்க மாட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சின்ன தம்பி சொல்கிறாங்க. அதே சமயம் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க. எனக்காக என் அம்மு காத்துக்கிட்டு இருப்பா. என் அம்முக்காக நான் இப்போ வரைக்குமே உசுறு வாழ்ந்துக்கிட்டு இருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சின்ன தம்பி வந்து சொல்லவும், இதை கேட்டால் நம்ம துளசி வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, ஐயோ சின்ன தம்பி வேற அந்த அம்முவை மறந்து தொலைக்கவே மாட்டேங்கிறாரே. அம்முவே நம்ம தான் அந்த அம்முன்ற விஷயம் தெரிஞ்சா சின்ன தம்பி என்ன பண்ணுவார்னு எனக்கு ஒன்றுமே புரியல. எப்படியாவது நம்ம அந்த அம்முவை மறக்க வச்சிடலான்னு பார்த்தா, ஆனால் அதுவுமே முடியல. இப்போது எனக்கு தான் அவர் தாலி கட்டியிருக்காரு, நான் தான் அவரோட அம்முன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிய வந்துச்சுன்னா
கண்டிப்பாக இந்த தாலியை கழட்ட சொல்லி அவர் சொல்லவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசி பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அபிராமி இருந்துட்டு, துளசி நீயே சொல்லுமா, உனக்கு என்னம்மா தோணுது, இந்த தாலியை நீ அதாவது கழட்டாமல் உன் கழுத்துலேயே வச்சுக்கிறியா இல்லை கழட்டுறியாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அத்தை நான் இதை கழட்டிடுறேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு துளசி சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம கோமதி அதாவது சூடாமணியோட அம்மா இருந்துட்டு, என்ன நீ இதெல்லாம் எங்கேயாவது நடக்குமா, எந்த ஊர் உலகத்துலையாவது இப்படி ஒரு கூத்து நடக்குமா, வேண்டாம் நீ இப்படி பண்ணுறது நம்ம குடும்பத்துக்கு தான் ஆகாது, இந்த துளசி நம்ம குடும்பத்துக்கானவ இல்லை, என் பொண்ணை பாருங்க, என் பொண்ணு இந்த வளநாட்டவே நல்லா ஆளுவா, இந்த வளநாட்டுக்கு நாச்சியாராக இவளை நம்ம அறிமுகப்படுத்தி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது, நீங்கள் அந்த துளசியை அந்த சின்ன தம்பிக்கிட்ட துரத்தி விடுங்க அண்ணி, அதான் சூடாமணி இருக்கால அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டதுமே அபிராமி பயங்கரமாக கோவப்படுறாங்க. நீங்களாம் என்ன திட்டத்தோடு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். துளசி விஷயத்துலையும் சின்ன தம்பி விஷயத்துலையும் என்ன முடிவெடுக்கணும்னு எனக்கு தெரியும். தேவையில்லாமல் யாரும் இந்த விஷயத்தில் மூக்க நுழைக்காதீங்க, உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிராமி வந்து சொல்கிறாங்க. கோமதி பயங்கர நோஸ்கட்டு, கோமதிக்கு பயங்கர டென்ஷனாக இருக்குது. மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, ஆமாம் இந்த பிச்சைக்கார துளசி தான் இந்த அன்னிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல, இந்த பிச்சைக்காரியை தான் இந்த வளநாடுக்கு ஜமீன் ஆக்கணும், நாச்சியாராக அவ்வளோதான் இருக்க வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த அண்ணி ஏன் தான் இப்படி பிடிவாதமாக இருக்காங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனாக இருக்காங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம சின்னத்தம்பி கட்டின தாலியை நம்ம அபிராமி கழட்டி எரிஞ்சிருவாங்களா, இல்லை நம்ம சின்னத்தம்பி தான் நம்ம அபிராமிக்கு பிறந்த குழந்தை அதாவது பையன்ற விஷயம் அவங்களுக்கு தெரிய வந்து 2 பேரையும் ஒன்று சேர்த்து வைப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம வரப்போகிற எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.